இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக நேற்று பொறுப்பெடுத்திருக்கின்றார். அதேபோன்று இன்று சட்டமன்றத்திலே அதனுடைய அமைச்சர்கள் பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். முதலாவதாக ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாகவும் தமிழர்கள் சார்பாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவினுடைய சினிமா திரையுலக வரலாற்றிலே 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததன் பின்னர் இன்று மீண்டும் ஒரு நடிகராக ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்குள் வந்து முதலமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கின்றார். அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் 30.4 வீதத்திலே வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் ஜோசப் விஜய் அவர்கள் 38 வீத வாக்குகளை பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்று இன்று முதலமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கின்றார். அது ஒரு வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையிலே 2013ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்திலே முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தபோது இலங்கையிலே இறுதி யுத்தத்திலே நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை எனவும் இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச ரீதியாக சர்வதேச நீதிமன்றத்திலே இதுக்கான தீர்வை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் இதுக்கான நீதி வரும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக அன்று நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று தமிழர்களுக்குரிய நிரந்தர அரசியல் தீர்வு என்பது அது வந்து அதாவது இலங்கையிலே தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் சட்டசபையிலே ஏகமனதாக எல்லா கட்சிகளுடைய ஒரு மனதான தீர்மானமாக அன்றைய காலத்திலே அது நிறைவேற்றப்பட்டது. ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனையிலே தற்போது பொறுப்பெடுத்திருக்கின்ற முதலமைச்சராக வந்திருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அதே போன்று அதற்கான அழுத்தங்களை இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நீண்ட காலமாக இலங்கையில்